தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சருமான விஜய்க்கு எதிராக பிக் பாஸ் ஜூலி ஒரு பரபரப்பு புகார் ஒன்று அளிச்சிருக்கிறாங்க. இது சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. என்னுடைய குழந்தை மிஸ்கேரேஜ் ஆகி என்னோட வயிற்றில் இருந்த கரு அழிஞ்சு போனதற்கு காரணமே விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்கள் திமுகவை பார்த்து கரூரில் 41 பேர் செத்ததுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னு திமுக என் மேலே பழி போடுது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் சொல்கிறது உண்மையோ இல்லையோ, என் குழந்தை இன்னைக்கு என்னை விட்டு போனதுக்கு என் கூட இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் விஜய் தான். விஜய் அவர்களுடைய விர்ச்சுவல் வாரியர் சமூக ஊடகங்களில் என்னுடைய கேரக்டரை கேவலமாக பேசி இல்லாத அவதூறுகளை எனக்கு எதிராக பரப்பி என்னை ஒரு கேவலமான மனநிலைக்கு கொண்டு போனது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என் குழந்தையை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் விஜய் தரப்பு தான் அப்படின்னு ஜூலி பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. பொதுவாகவே சமூக ஊடகங்களில் தாவேகாவில் இருக்கக்கூடிய நபர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களை தாக்கி பேசுகிறதும், திமுகவில் இருக்கக்கூடிய இந்த ஜூலி வைஷ்ணவி போன்ற நபர்கள் தாவேகாவிற்கு எதிராக இன்ஸ்டாகிராமில் எக்ஸ் தளத்தில் வீடியோக்கள் போடுறதும் வழக்கமான ஒன்று தான். ஜூலி அவர்கள் வீடியோ போட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஜூலியை கெட்ட கெட்ட வார்த்தையில் காதெல்லாம் கருகிற மாதிரி இந்த தாவேகாவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த பொண்ணோட கமெண்ட் செக்ஷனில் போய் ரொம்ப கேவலமாக திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதை நானே பல இடங்களில் ஜூலியுடைய பதிவுகளுக்கு கீழே தாவேகாவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் கேவலமாக பேசுகிறதா பார்த்துருக்கேன். ஆனால் ஜூலி அப்படிங்கிறப்ப நமக்கு சிந்தனையில் வரக்கூடிய விஷயம் என்னென்னா, பிக் பாஸ் தான். பிக் பாஸில் ஜூலியை ஒரு வில்லியாகவும் ஓவியாவை ஒரு ஹீரோயினாகவும் காட்டி மக்களுக்கு மத்தியில் ஜூலினாலே ஒரு கேவலமான நபர் தான், அவர் ஒரு கேடு கெட்டவ அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அந்த பொண்ணுடைய வாழ்க்கையவே அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது முடிச்சு விட்டுருச்சு. ஜல்லிக்கட்டு ஜூலியாக இருந்த ஜூலி பிக் பாஸுக்கு அப்புறம் பிக் பாஸ் ஜூலி என்று ஒரு நெகட்டிவ் பாப்புலாரிட்டியோட வலம் கொண்டு இருந்தார். ஒரு கட்டத்தில் திமுகவுக்காக ஜூலி சமூக ஊடகங்களில் பேச ஆரம்பிச்சாங்க. அதில் ஒரு பத்திரிகையாளர் கேட்குறான் லூசுத்தனமாக ஜூலியை பார்த்து, நீங்கள் விஜய் அவர்களை கேவலமாக பேசியிருக்கீங்க, ஒருமையில் திட்டியிருக்கீங்க. நான் எங்கேயா விஜய் அவர்களை ஒருமையில் திட்டினேன்? வாண்ணே போண்ணே அப்படின்னு சொல்கிறது மரியாதை கொடுத்து பேசுகிறது தானே. அப்படி சொல்கிறது மரியாதை இல்லை, வாங்கண்ணே போங்கண்ணே அப்படின்னு சொல்கிறது தான் மரியாதை. நீங்கள் எப்படி வாண்ணே போண்ணே அப்படின்னு விஜய் அவர்களை பார்த்து சொல்லலாம் அப்படின்னு லூசுத்தனமாக அந்த பத்திரிகையாளர் கேட்குறான். நீ வா போன்னு கூப்பிடுறது ஒருமை, ஆனால் வாண்ணே போண்ணே அப்படிங்கிறது ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்து பேசுறது தாண்டா. அதை போய் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்டுட்டு இருக்கான். இதில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திமுகவில் இருக்கக்கூடிய பெண்கள் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, இந்த இடத்துல ஜூலிக்கு நான் ஆதரவு கொடுக்குற மாதிரி பேசுற மாதிரி இருக்கலாம். ஆனால் இந்த தாவேகா ஆபாச விர்ச்சுவல் வாரியர்ஸ் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை கூட விட்டு வைக்கல. பல இடங்களில் கொச்சையா கெட்ட கெட்ட வார்த்தையில் எழுதியிருக்கானுங்க. அதுக்கு நான் கூட கண்டித்து பல இடங்களில் வீடியோ போட்டிருக்கேன். நாம் தமிழர் கட்சியினுடைய பெண் வேட்பாளர் தாரிகா சல்மான ரொம்ப கேவலமாக தாவேகாவுடைய விர்ச்சுவல் வாரியர் ஒருத்தன் எழுதுனா இப்போ வரைக்கும் அவன் அந்த பதிவை நீக்கலை. அது சீமானவர்களுடைய பார்வைக்கு வரைக்கும் போய் அவன் மேலே புகார்லாம் அளிக்கப்பட்டு கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படலை. இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பெண் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை குறி வச்சு ஒரு தாவேகாவை சேர்ந்த ஒரு யூடியூபர் ஒருத்தன் கேண்டீன் அந்த பொண்ணு பேர், அதை ரொம்ப கேவலமாக கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி அவனோட வீடியோக்களில் எந்த அளவுக்கு அருவருக்கத்தக்க தனமாக அந்த பெண்ணுக்கு எதிராக பேச முடியுமோ பேசி வச்சிருந்தானுங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக யாராவது விமர்சனத்தை முன் வச்சா இவங்க கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறது ஆபாசம். இதை இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸா வாண்டடா செய்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இதுக்கு பின்னாடி இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் எவனாவது ஒருத்தன் விஜய்க்கு எதிராக பேசிட்டா அவனோட கமெண்ட் செக்ஷனை ஸ்பேம் பண்ணுங்கடா. கெட்ட கெட்ட வார்த்தையில் பச்சையா திட்டுங்க. நீங்கள் திட்டில் எல்லா பயிலும் இதுக்கப்புறம் விஜயை பற்றி பேசுறதுக்கே யோசிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு நபருக்கு எதிராக தொடர் தாக்குதல்களை சமூக ஊடகங்களில் விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய நபர்களுக்கு எதிராக இவனுங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இந்த ஜூலிங்கிற பொண்ணு பர்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. ஜூலி மேலேயும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குது. கிட்னி திருட்டு கேஸு அப்படின்னு சொல்லி ஜூலி மேலே நிறைய அலிகேஷன்ஸ் இருக்குது. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் கிட்னி திருநது உண்மை, உங்ககிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னா காவல்துறையில் போய் புகார் கொடு, நான் ஒட்டுமொத்தமாக அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன், ஒருவேளை அதுக்கு எனக்கு
தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா சட்டம் தன் கடமையை செய்யட்டும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஆக மொத்தத்தில் நான் விஜய் அவர்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கிட்னி திருட்டு அவதூறை எனக்கு எதிராக இந்த தாவேகாவில் இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் கையில் எடுத்தாங்க அப்படின்னு ஜூலி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரிப்பா, நீ ஜூலி தான் சொல்லுதில்ல அந்த பொண்ணு மேல தப்பு இருந்தா நடவடிக்கை எடுங்கன்னு. நீங்க தானே ஆளுங்கட்சியா இருக்கீங்க, உங்க அண்ணன் விஜய் அவர்கள் தானே முதலமைச்சராக இருக்காரு. ஜூலிக்கு எதிராக வழக்கு கொடுங்க, விசாரணை நடத்துங்க. அந்த பொண்ணு கிட்னி திருட்டுல ஈடுபட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா தாராளமா அரெஸ்ட் பண்ணுங்க, சட்டம் தன் கடமையை செய்யட்டும். இதே மாதிரி தான் பொன்ராஜ் என்கிற நபர் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் விபச்சாரிகள் என்கிற ஒரு கருத்து ஒன்று தெரிவிக்கிறாரு. அப்பவே விஜய் அவர்கள் நேரில் சென்று காவல்துறையில் அந்த பொன்ராஜ் என்றவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புகார் அளிக்கிறாரு. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் பொன்ராஜ் அவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உங்க கட்சி பெண்களை எவனாவது ஒருத்தன் கேவலமா பேசிட்டா நீங்களே நேரடியாக கோட்டு சுட்டை போட்டுக்கிட்டு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தீங்க. இன்னைக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் அப்படி பேசிய நபருக்கு எதிராக வழக்கு பதிவும் செய்திருக்கீங்க. ஆனால் உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் தாவேகாவுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கக்கூடிய எல்லா பெண்களையும் ரொம்ப கொச்சையாக கேவலமாக அவங்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணி சமூக ஊடகங்களில் பேசி வருவதை பற்றி இந்த விஜய் அவர்களுடைய அரசாங்கம் தங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆபாச வாரியர்ஸாக மாறி பெண்களுக்கு எதிராக கேவலமான நடந்துக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா விஜய் அவர்கள்ட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் அப்படிங்கிறது பண்ணியிருந்தாங்க. உடனே இந்த தாவேகாவில் இருக்கக்கூடிய விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் விஜய் அவர்களுடைய முன்னாள் மனைவி நம்ம அண்ணனோட கிட்டத்தட்ட 25 வருஷமா வாழ்ந்த ஒரு பெண் என்றும் பாராமல் எந்த அளவுக்கு சங்கீதா அவர்களை கொச்சைப்படுத்தி சமூக ஊடகங்களில் பேச முடியுமோ பேசினாங்க. அப்போ விஜய் அவர்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சங்கீதாவையே இவங்க இந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டு ஸ்டாலின் கிட்ட காசு வாங்கிக்கிட்டு தான் விஜய்க்கு எதிராக விவாகரத்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தரம் தாழ்ந்த வார்த்தைகளில் விஜய் அவர்களுடைய முன்னாள் மனைவியாக இருக்கக்கூடிய சங்கீதாவையே கேவலமா பேசின கும்பல் மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை மாண்போடு கண்ணியத்தோடு நடத்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறத விட ஒரு முட்டாள்தனம் இருக்கவே முடியாது. இந்த தாவேகாவில் இருக்கக்கூடிய விர்ச்சுவல் ஆபாச வாரியர்ஸுக்கு எதிராக பெண்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறது அப்படிங்கிறது இது முதல் முறை அல்ல. இதே கோயம்புத்தூர்ல வைஷ்ணவி என்கிற பெண் தாவேகால இருந்து திமுகவுக்கு போயிட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால அந்த பெண்ணை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ, கமெண்ட் செக்ஷன்ல கேவலப்படுத்த முடியுமோ அந்த பெண்ணுடைய போட்டோவை சித்தரித்து ஏஐல மார்பிங் பண்ணி எந்த அளவுக்கு கேவலமாக பகிர்ந்து செக்ஸுவலைஸா அந்த பொண்ணை கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலத்தையும் இந்த கும்பல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அதே வைஷ்ணவி இந்த தாவேகா கும்பலுக்கு எதிராக போன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலேயே கோவை காவல் நிலையத்தில் போய் ஒரு புகாரை விஜய் அவர்களுக்கும் இதே விர்ச்சுவல் வாரியர்ஸ் கும்பலுக்கும் எதிராக அளிச்சிருந்தாங்க. அதன் மீது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்துச்சு அப்படிங்கிறது தெரில. இப்போ ஜூலியும் பிரேக் அவுட் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸனுடைய ஆபாச அர்ச்சனையை கேட்டுக்கிட்டு சகிக்க முடியாமல் ஜூலி தன்னுடைய கணவனோடு காவல் நிலையத்துக்கு சென்று விஜய் அவர்களுக்கும் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கும் எதிராக புகார் அளிச்சிருக்காங்க. இதன் மீது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, மக்களாகிய உங்கள்கிட்ட கேட்குறேன், விஜய் அவர்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆபாச வாரியர்ஸாக மாறி அடுத்த கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை கேவலமாக சித்தரிக்கிறது, ஆபாசமாக பேசுவது, காதெல்லாம் கருகிற மாதிரி அர்ச்சனை பண்ணுறது, இது மாதிரியான கேவலமான காரியங்களில் ஈடுபட்டு வரும் விஜய் பெருமையோடு சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு எதிராக ஜூலி அளித்திருக்கக்கூடிய புகாரில் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்கிற கேள்விக்கு மக்களாகிய நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.